Taste the Daily. சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான். அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது, அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைவல் பண்ண முடியாது. பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா, ஒரு மண்ணோடு இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து உதவி இயக்குனர்களுக்கு வந்து வாசிப்பை, இலக்கியத்தை, அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதி நான் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமாக நடத்துனேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். என் பொண்டாட்டியை நான் சமமாக தானே நடத்துனேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீ யாரா அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்குறது புனிதப்படுத்துறது. நம்ம விஞ்ஞானத்தில், அறிவியலில், வளர்ச்சியில், டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்தில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஆனால் தனி மனித உணர்வுகளில், அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம். அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. அம்மா வந்தால வந்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. பூட்டாத பூட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டாரு. அவள் அப்படித்தானே வந்து ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டாரு. அதுலேருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து நாம் வந்து சாதாரணமாக ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமாக வைக்க முடியல. அது யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள். அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள். ஸோ அப்படி வந்து அதை உடைப்பது, அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும். நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை, மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா? எதுக்குடா பொம்பளையை கடவுளாக பார்க்குறீங்க? பொம்பளையை மனுஷியாக பாருங்கடா, எதுக்கு வந்து கடவுளாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை கடவுளாக பார்க்குற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக, இரத்தமும் சதையுமாக பார்ப்பது, அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும், ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும். ஏன்னா அதை பேசுறதுக்கு தான் இன்றைக்கி அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க. அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன். இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ஜோஸ்வாவுக்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும், நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி. Taste the Daily.